இந்த கிறிஸ்தவ வாழ்வு ஈஸி இல்லையே. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடனே ஒரு கஷ்டமே இருக்காது, எல்லாம் கிடைக்கிறோம். உடனே வீடு கிடைக்கும், மாடு கிடைக்கும், காரு கிடைக்கும், ஃப்ளைட்டு கிடைக்கும், அடுத்தவன் காரை பிடுங்கி தருவார், அடுத்தவன் வீட்டை பிடுங்கி தருவார். நிறைய பேர் அப்படிதான் ஜெபம் பண்றான் பாருங்க. மற்றவன் வீட்டு மேல கை வச்சு இந்த வீடை கர்த்தாவே நாங்கள் சுதந்திரிக்கிறோம். என்ன பேராசை பாருங்க. 10 கற்பனையில் ஒரு கற்பனை, பிறர் பொருளை இச்சையா இருப்பாயாக. இப்படிதான் சபை நடத்துவதற்கு, ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு செட்டியார் ஒருவர், ஆண்டவர் அறியாதவர், ஒரு மண்டபத்தை அரை வாடகை கொடுத்தார். 1000 ரூபாய்னா 500 ரூபாய் கொடுத்தார், 10,000 ரூபாய்னா 5000 ரூபாய் கொடுத்தார். எங்களுக்காக நீங்களாம் பக்தர்களாச்சே, இயேசுநாதர்கிட்ட எங்களுக்காக என் குடும்பத்துக்காக வேண்டிக்கங்க சார் அப்படின்னு கொடுத்தார். எவ்வளவு நன்றி நாம் இருக்க வேண்டும். அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் மேல வந்து வைத்திருந்தது. பல நாட்கள் உருண்டோடியது. தினம் வார வாரம் 2 வருஷம் 3 வருஷம் போச்சு. இப்போ அந்த பீன சொன்னாரு, ஏப்பா நமக்காக அவங்க ஜெபம் பண்றாங்களா, எனக்காக என் குடும்பத்துக்காக என்னமோ ஜெபம் பண்றாங்க சார், நான் கவனிக்கிறேன். அவன் கவனிக்க ஆரம்பிச்சான். வார வாரம் என்ன ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே இனி வெளியே போய் இடம் வாங்கி கட்டுவதெல்லாம் கஷ்டம், இந்த மண்டபத்தையே நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். கையை வச்சு அடிக்க வேண்டாமா பையல. வாட்ச்மேன் பார்த்தான், சார் இது முதலுக்கே மோசமா இருக்கும் போலுக்க, நீங்க அறவாடை அப்பமே இந்த பயலுக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னேன், கொடுத்தீங்க. அவன் இந்த மண்டபம் அவங்களுக்கு வேணுமா சார்? அப்படியா, நீங்க வந்து கேளுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை போனார். ஆண்டவரே இந்த மண்டபத்தை நாங்கள் கர்த்தர் இயேசு நாமத்தை சுதந்திரத்தை எடுக்கிறோம் அப்பா, எங்களுக்கு சொந்தமாய் தாருனார். செட்டியாருக்கு கோபம் வந்துச்சு. இன்னொரு 2 மணிக்கூர் தரேன், only 2 hours. 2 மணிக்கூர்ல பொட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த மண்டபத்துட்டு வெளியே போல ஆளை வச்சு தொலைச்சு போடுவேன். புண்ணியத்து கொடுக்குற மாட பல்ல பார்த்து பதம் பார்த்தானா? நம்முடைய வாழ்க்கையில ஈஸி ஒன்னும் ஈஸி இல்லைங்க. என்னுடைய வேதம் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு. யோவான் 16:33 அப்படி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் வசனத்து நிமித்தம் உபத்திரம் உண்டு. ஆனாலும் தடன் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவாகிய நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். இயேசு ஜெயித்தது உண்மை. அவரை போல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற உங்களுக்கு பாடுகள் இருக்கும், துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும், வேதனை இருக்கும். ஆனால் முடிவோ ஜெயம் உங்களுக்கு தான். கைகளை தட்டி, அது நிரந்தரமானது அல்ல. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவர் உங்களோடு, அவர் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். இந்த ஜெயம் உங்களுக்கு தான் சொந்தம். உங்க அப்பையும் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த பத்திரம் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி பழைய ஏற்பாடு முற்றிட்டு புதிய ஏற்பாடு முற்றிட்டு டாக்குமெண்ட்டை முடிச்சு உன் கையில் கொடுத்துருக்கேன் மகளே. உனக்கு பிரச்சனை எல்லாம் வரும்போது உன் அப்பை என்ன எழுதி வச்சிருக்கேன் எழுதி அந்த சொத்தை நீ சுதந்திரித்துக்க. கைகளை தட்டி